ஹாய் கைஸ், திஸ் இஸ் அவந்திகா சங்கர். ஸோ இன்னைக்கு இந்த vlogல என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து என்னோடய செமஸ்டர் எக்ஸாம். ஸோ அந்த செமஸ்டர் எக்ஸாமுக்காக நான் வந்து இன்னையிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி தான் நான் ஸ்டார்ட்டே பண்ண போகிறேன். லிட்ரலாக நான் ஒரு 2 to 3 டேஸாகவே ரொம்ப பிஸியாக இருந்தேன். ஷாப் போடுறது அது இதுன்னு எல்லாமே ரொம்ப பிஸியாக இருந்ததுனால என்னால் படிக்க முடியல. நேற்று கொஞ்சம் படித்து வச்சேன். அதுவுமே ரொம்ப இன்டெப்த்தெல்லாம் இல்லை, சும்மா மேலோட்டமாக அப்படியே படித்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் ஃபுல்லாமே எல்லாமே கவர் பண்ணி ஆகணும். பிகாஸ் ஐ ஹாவ் டு ரைட் த எக்ஸாம் டுமாரோ இட் செல்ஃப். நாளைக்கே என்னோடய எக்ஸாமை நான் எழுதி ஆகணும். ஸோ அதுக்காக நான் இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கி தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேனே. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஜெராக்ஸ் இதில் வந்து ஃபுல்லாகவே 8 மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம். 2 மார்க்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து அசைன்மெண்ட் எழுதி கொடுத்துருந்தேன். அந்த 2 மார்க்ஸ் வச்சு மீதி எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைய டே ஃபுல்லாகவே என்னென்ன நடக்குது, நான் எப்படி இப்படிலாம் படிக்கிறேன், எப்படி இப்படிலாம் அழுகுறேன், இதெல்லாமே வந்து நீங்கள் இந்த விலாகில் பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஒன்றும் இல்லை, நான் இந்த ஒரு எப்பயுமே நான் வந்து படிக்கிறேன்னா எனக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு நோட் இருக்கணும். ஸோ அந்த நோட்டையும் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இது ரெண்டுத்தை வச்சு தான் இப்போ நம்ம வந்து படிக்க போகிறோம் எக்ஸாமுக்கு. 2 மார்க்ஸ் வந்து கொஞ்சம் இதை பேஸ் பண்ணியே கொஞ்சமாக கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படியே நம்ம கொஞ்சமாக வீடியோ பார்க்கலாம். நான் எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அரௌண்ட் ஒரு 11:06 ஆகிடுச்சு இப்போயே டைமு. இப்போ தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணுறேன். ஏன்னா நான் காலைல ஏஞ்சதும் கொஞ்சம் லேட்டாக தான் ஏஞ்சேன். ஏஞ்சிதான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகணுன்னு சொன்னாங்க. அதுக்கும் போயிட்டேன். நான் போயிட்டு வந்துட்டு இப்போ தான் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன் லிட்ரலாக. ஸோ இதுக்கப்புறம் வீடியோலாம் பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நம்ம வந்து இன்னைய விலாக் ஃபுல்லாகவே என்னென்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஓகேவா? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் யூனிட்டில் கொஞ்சம் நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன். பட் செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட்லலாம் நான் என்ன படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. தூக்கம் வருது கைக்கு. ஸோ என்னோடய லன்ச் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. லன்ச் எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு ஒரு குட்டி நாப்பும் நான் எடுத்துகிட்டு இப்போ படிக்க உட்காந்துருக்கேன். ஆக்சுவலாக இப்போ வரைக்குமே ஃபர்ஸ்ட் யூனிட் மட்டும்தான் முடிச்சிருக்கேன். டைம் இப்போ வந்து 5:56 ஆகுது. எனக்கு இன்னும் சாலிடாக பார்த்திங்கன்னா ஒரு 19 hours அது போல் தான் இருக்குது. ஓகேவா? இவ்வளோ தான் டைமே இருக்குது. நான் வந்து இன்னும் வந்து படிக்க ஆரம்பிக்கவே இல்லை. இன்னும் 4 யூனிட்ஸ் பாக்கி இருக்குது. அது 4 யூனிட்ஸ் முடிச்சுட்டு 2 மார்க் படிக்கணும். இதெல்லாமே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நிலமை வந்துடுச்சு. ஸோ பார்ப்போம். அப்படியே படிச்சுட்டே இருக்கேன். நீங்களே பாருங்கள் நான் எப்படி கிறுக்கி வச்சுருக்கேன்ட்டு. லிட்ரலாக வந்து படிக்கிற மூடே வர மாட்டேங்குது. ஏன்னே தெரியல. மண்டேலேயே ஏற மாட்டேங்குது. ஒன்ஸ் ஒரு ட்வைஸ் படிச்சிட்டோன்னா எனக்கு வந்து மண்டையில் ஏறிடும். ஓகேவா? அதை வச்சு நான் கதை கூட எழுதி டெவலப் பண்ணிப்பேன். பட் இதுக்கு மேலே ஏறவும் மாட்டேங்குது, ஒன்றும் பண்ணவும் மாட்டேங்குது. என்ன பண்ண போகிறேன்னு சத்தியமாக தெரில. பார்ப்போம். அப்ளிகேஷன் லேயர். ஓகே, ஸ்பெசிஃபிக் டாஸ்க் சர்வீஸ், யூசர் இன்டர்ஃபேஸ் அண்டு. சரி, ஓகே. நான் வந்து படிச்சுட்டு உங்களுக்கு திரும்ப வரேன். நான் கொஞ்ச நேரம் ஃபோன் வச்சுட்டு படிக்கிறேன் நான். ஓகே. ஆக்சுவலாக இப்போ வரைக்குமே 3 யூனிட் தான் முடிச்சு வச்சுருக்கேன் கம்ப்ளீட்டாக. அதுவுமே கொஞ்சம் பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது. இன்னும் எனக்கு 2 யூனிட் இருக்குது. என்னென்ன யூனிட்லாம் பார்த்துட்டேன்னா, ஃபஸ்ட் யூனிட்டு, 4th யூனிட்டு, தென் 5th யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் எனக்கு இருக்கிற யூனிட்ஸ் என்னென்னா செகண்ட் யூனிட்டும் 3rd யூனிட்டும் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து தேர்ட் யூனிட் தான் படிச்சிட்ருக்கேன். மண்டை பிச்சுக்குது. எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே முடிக்கிறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது லிட்ரலாக தெரியலைங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்க மாதிரி இருக்குது. டைம் இப்போ பார்த்திங்கன்னா 8:26 ஆகுது.
எனக்கு வந்து சாலிடாக ஒரு 10 hours to 15 hours தான் இருக்குது. இந்த இதுக்குள்ளே நான் முடிக்கணும். ஐயோ சுத்தமாக முடியல லிட்ரலாக. ஆக்சுவலாக நான் போன செமஸ்டர்லாம் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணவே இல்லை. ஏன்னா போன செமஸ்டர்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் படித்து வச்சுட்டேன். ஓகேவா? இந்த செமஸ்டர் வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப லெத்தாலஜிக்கலாக இருந்துட்டேன். சுத்தமாக முடியல. சோபா ஒரு பக்கம் தூக்கம் சொருவுது, ஒரு பக்கம் படிக்கணும்னு இருக்குது. தூக்கத்தை கலைக்கிறதுக்காக ஃபோன் பார்த்தா அதையே ஒரு மணி நேரம் இழுத்துருது ஃபோன் பார்க்குறதே. ஸோ அதனால் தூக்கத்தை கலைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உட்காந்து என்னென்னமோ பண்ணி படிச்சிட்ருக்கேன். நானும் ஏதாவது பண்ணால் ஏதாவது தூக்கம் கலையும் அப்படிலாம் பார்க்குறேன். எதுவும் பண்ணாலும் தூக்கம் கலைய மாட்டேங்குதுங்க. சுத்தமாக முடியல லிட்ரலாக. ஓகே, நான் வந்து ஒரு 9 o'clock இதை முடிச்சுட்டு இதையும் 9:30 இதையும் தேர்ட் யூனிட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா. நான் வந்து முடிச்சுட்டே வந்து உங்களை பார்க்குறேன். ஓகேவா? நாளைக்கு காலைல எப்படி எக்ஸாம் எழுத போகிறேன்னு தெரியல, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நடுவில் என்னால் vlog எடுக்க முடிஞ்சால் நான் எடுக்கிறேன், இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. என்னவோ அதுதான் எழுதியிருக்கோ அதுதான் பண்ண முடியும். அதோட பாதியிலேருந்து திரும்ப நான் கண்டினியூ பண்ணுறேன். முக்கால்வாசி பாதி முடிச்சிட்டேங்க. நானே உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன் பாருங்கள் ஒரு வாட்டி நான் எப்படி உட்காந்து படிக்கிறேன் அப்படின்றது எல்லாமே. என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கேவலமாக இருக்கும், பட் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி பாருங்கள். ஒரு நிமிஷம் நான் வந்து காட்டுறேன். இந்த இதுதான் இது வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதுலேருந்து இது வரைக்கும், அப்புறம் இது வரைக்கும் படிக்கணும். ஸோ இதெல்லாம் நான் வரைஞ்சி பார்த்து படிக்கிறது. அது இல்லாத வந்து நோட்ஸ் கொஞ்சம் இருக்குது. இது வந்து என்னோடய லைக் அசைன்மெண்ட் நோட்டு. உங்களை எழுதி வச்சுருக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் பாதி முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதுவுமே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு கால் பண்ணால் அப்போ நான் அவளுக்கு சொல்லி கொடுத்தேன். அதில் வந்து பாதி இதை நானே படிச்சிட்டேன். ஸோ டயக்ராம் மட்டும் ஒன்ஸ் நான் வரைஞ்செலாம் பார்க்க வேண்டியது இருக்குது. எதுக்குடா இன்ஜினியரிங் எடுத்தோம், ஏன்டா இப்படி படிக்கிறோன்னே தெரியாமல் லிட்ரலாக ஏன் இன்ஜினியரிங் எடுத்தேன், ஏன் இப்படி உட்காந்து இவ்வளோ தூரம் படிச்சுட்ருக்கேன்னு சத்தியமாக எனக்கு தெரில. ஹாவ் கிட்கேட்டுன்ட்டு மஞ்ச் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து என்னோடய பிரேக். அப்போது நான் எதாவது சாப்பிட்ற ஒரு விஷயத்துக்காக இதை வச்சுருக்கேன். நானும் படிக்கிறேன். இன்னும் வந்துட்டே தான் இருக்குது. மண்டையில் ஏற மாட்டேங்குது ஒரு பக்கம். நான் புரிஞ்சு தான் படிக்கிறேன் ஒரு பக்கம். எனக்கு வந்து ஒன்ஸ் or twice thrice படித்தா தான் எனக்கு வந்து கொஞ்சமாச்சு அது இருக்கும். இன்னொன்று நான் படிச்சுட்டு அது எனக்கு புரிஞ்ச விதத்தில் நான் வந்து எனக்கே நானே எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். அப்படின்னா தான் எனக்கு அது மண்டையில் ஏறும்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக நான் ஏஞ்சதே வந்து இன்றைக்கி செம்ம லேட்டு. நான் வந்து 3 o'clock அலாரம் வச்சேன். பட் நான் ஏஞ்சது வந்து 6 o'clock தான் ஏஞ்சேன். ஏஞ்சதும் உட்காந்து செம்மையாக அழுகுறேங்க. டைம் ஆகிடுச்சு. நான் 6 o'clock அலாரம் வச்சேன், ஆனால் 3 o'clock அலாரம் வச்சேன், ஆனால் வந்து நான் ஏஞ்சு 6 o'clock அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுகுறேன். ரிவைஸ் பண்ணல, 2 marks பார்க்கல, எதுவுமே பண்ணல. உட்காந்து அழுகுறேன் நான் எங்கள் அம்மா கிட்டே. எங்கள் அம்மா காம் டவுன், நீ ஒன்றும் இல்லை உட்காந்து படி, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு படித்து தான் இப்போ எழுதிட்டு வா அப்படின்னா. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் புலம்புற உட்காந்து மெசேஜில் நான் ஏஞ்சதே எத்தனை மணிக்கு தான்டா என்னடா பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்ட்டு. அப்புறம் ஏஞ்சதுலேருந்து கடகடன்னு ரிவைஸ் பண்ணேன். நான் அதுபடியாக ரிவைஸ் பண்ணிவிட்டு படிச்சுட்டு 2 marksலாம் படிக்க வேண்டியது இருந்தது. அது எல்லாத்தையும் படிச்சுட்டு போய் குளிச்சுட்டுலாம் வந்துட்டு ரெடி ஆகிட்டேன். இப்போ வந்து காலேஜுக்கு தான் கிளம்பணும். கொஞ்சம் தலை காஞ்சிச்சுன்னா தலையை சீவிட்டு கிளம்பிடுவேன் நான். ஸோ பார்ப்போம்.
நல்லபடியாக எழுதிட்டு வரேன் நான். கைஸ் ஃபைனலாக நாங்கள் காலேஜ் ரீச் பண்ணிட்டோம். நல்ல உங்கள் ஹெட்ஃபோன் பீஸ் நாங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்துட்டோம் கைஸ். இதோ பாருங்கள், உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், நல்லபடியாக கருத்தை சொல்லுங்கள். நான் இதை வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட மாட்டேன், அப்படியே யூடியூப்பில் போட போகிறேன். சொல்லுங்கள். எல்லோரும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட். ஜெஸி, உங்களுடைய கருத்து எக்ஸாம் பற்றி சொல்லுங்கள். எக்ஸாம் பற்றியா? நாங்கள் காலங்காலமாக படிச்சது மட்டும் தான் இருக்கோம். இப்பயும் அதுதான் நடக்க போகுது. சரி, ஓகே. நாங்கள் இன்னும் ஒருத்தி வரல, அவள் வந்ததும் நான் அவளோட இது கேட்குறேன். எப்படி படிச்சிங்க நீங்கள் 3 பேரும் எக்ஸாமுக்கு? 5 யூனிட்டுக்கு ஒரு கொஸ்டின். 5 யூனிட்டுக்கு ஒரு கொஸ்டின்? 5 யூனிட்லேயும் ஒவ்வொரு கொஸ்டின். சரி, நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்து. எல்லாத்தையும் ஒரு கொஸ்டின் தாங்க படித்தேன். பயமாக இருக்குங்க. தான் அதே ரிவைஸ் பண்ணுறீங்க ரொம்ப நேரம். அப்படியா? 2 மார்க் கொஸ்டின்ங்களா? 2 மார்க்னா என்னங்க? அதுலேயே நாங்கள் வந்து பில்டப் பண்ணி உங்களுக்கு ஓகேவா என்னோட ப்ளாகில் என்னோட இதில் வர்றதுக்கு? ஓகேவா? நான் யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல இப்படி சொல்லிங்கன்னா அழகாக வந்துருக்கேன். இல்லை, இப்போ நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க. கொஞ்சம் கிட்ட வந்து பேசுறீங்கன்னா தான் கேட்கும், இல்லை கேட்காது. எல்லாரும் கத்திட்டே இருக்காங்க. ஹாய், பாய் கைஸ். பாய் கைஸ். அவ்வளோதான், ஒரே வார்த்தையாக சொல்லி முடிச்சிட்டா. சரி, ஓகே, நன்றி. விடைபெறுகிறேன். நாங்கள் படிக்கிறோம். நாங்களும் நல்லபடியாக எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஸோ மறக்காமல் இந்த மாதிரி விளாக்ஸ்லாம் நிறையா பார்க்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய். நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம்.